கிளாஸ் ஒரு 2 2.5 மணி நேரத்துக்கு மேலே போகும். இன்னைக்கு ஆக்சுவலாக ஜஸ்ட் ஒரு கிளாஸை பற்றி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் பண்ணிட்டு என்னெல்லாம் நம்ம படிக்க போகிறோம், எத்தனை நாளில் பலன் சொல்ல போகிறோம், இந்த மாதிரி விஷயங்களை பற்றி கொஞ்சம் கன்சல்ட் பண்ண போகிறோம். ஆடியோ வந்து மீட் பண்ணி வச்சுருக்கேன், யாரும் பேச முடியாது. ஆஹ் நான் பேசுறது தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்பொழுதுமே கிளாஸ் ஆரம்பிக்கும் பொழுது, இன்னைக்கு நான் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். கிளாஸ் ஆரம்பிக்கும் பொழுது ஓகே சார், ஓகே சார். கிளாஸ் ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 10 to 15 மினிட்ஸ்க்கு முன்னாடி உங்களுக்கு நான் வந்து லிங்க் அனுப்பிச்சிடுவேன். ஒருவேளை லிங்க் அனுப்புறதுக்கு லேட் ஆச்சுனாலும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன், முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிடுவேன். கிளாஸை பொறுத்தளவில் மேக்சிமம் அந்த பதில் சொல்கிறது மாதிரி இருந்தால், கேள்வி கேட்டு பதில் சொல்கிற மாதிரி இருந்தால், யார் கேட்குறோமோ அவங்க மட்டும் கொஞ்சம் ஆன் பண்ணி சொன்னால் போதும். மற்றவங்களுக்கு தொந்தரவு இல்லாமல் பார்த்துக்கிறேங்க. ஏன்னா இதில் 25 வயசு பையன் ஒருத்தர் வந்திருக்காரு மதுரையிலேருந்து. அதே மாதிரி ஐயா 72 வயசுக்கார ஐயா ஆனந்தன் ஐயா வந்திருக்காங்க. எல்லா தரப்பட்ட மக்கள் வந்திருக்கனால யாருக்குமே தொந்தரவும் இருக்கக்கூடாது. நான் இன்னைக்கு இந்த வகுப்பு முடிஞ்ச உடனே நேற்று மாலை வந்து சீனியர்ஸ்க்கு ஒரு வகுப்பு எடுத்திருந்தேன். அதில் ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருந்தேன், பலன் கொடுத்துருந்தேன். அந்த லிங்க் ஆக்சுவலாக நான் குரூப்பில் போட்டிருந்தேன். அது ஆக்சுவலாக ப்ரைவேட் லிங்க்கில் போட்டதுனால உங்களுக்கு அது வந்திருக்காது. நான் இன்னைக்கு நைட் இந்த கிளாஸ் முடிஞ்சோன்னு பப்ளிக் லிங்கில் போட்டு அதை அனுப்பிச்சி விட்றேன். பலன் சொல்கிற முறை எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதாவது பார்ட்டி நேரடியாக வச்சு நம்ம கிளாஸ் ஸ்டூடெண்ட்டை வச்சு தான் நம்ம நேற்று பலன் எடுத்தோம். 2 பேருக்கு, ஒரு கணவன் மனைவிக்கு. குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாசத்துல அபார்ஷன் ஆயிருக்கு. அது என்ன ரீசனா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக ஆளும் கிரகங்களை எடுத்து, ஆளும் கிரகங்களுக்கு எடுத்ததுக்கு பின்னாடி அவங்க 2 பேர்ட்டையும் நான் சொல்லக்கூடிய அந்த பலன்கள் பற்றிய ஒரு ஒரு 1.5 hours மேலே ஓடும். அது சம்பந்தமா நான் உங்களுக்கு சம்பந்தமான அந்த அந்த நேரடி அந்த பலன் சொல்றது வந்து நான் உங்களுக்கு இந்த வகுப்பு முடிஞ்சவொடனே அனுப்பிச்சி விட்றேன். நாளைக்கு சண்டே தான். நாளைக்கு வந்து காலையில 10 மணிக்கு வகுப்பு ஆரம்பிப்போம். இன்னைக்கே வந்து வகுப்புகள் கிட்டத்தட்ட ஆரம்பிச்சது மாதிரி தான். இல்லை என்னென்ன வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பாரம்பரியத்தில் நிறைய படித்தவங்க வந்திருக்கீங்க. நிறைய பேர் அன்னைக்கெல்லாம் ஐயா முதற்கொண்டு வந்திருந்தாங்க, கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. பாரம்பரியம் படித்தவங்க நிறைய பேர் வந்திருக்கீங்க. இந்த பாரம்பரியத்தை வந்து சுத்தமாக கொஞ்சம் மறந்துட்டு வந்தால் நல்லா இருக்கும். காரணம் என்னன்னா, நமக்கு மெயின் வந்து எல்லாருக்குமே தேவை என்னன்னா, ஒருத்தருடைய ஜாதகம் பார்க்க வரும் பொழுது, இல்லை நம்மளுடைய நம்ம ஜாதகத்தை நம்ம பார்க்கும் பொழுது, நம்ம துல்லியமாக பலன் சொல்கிறோமா, நமக்கு என்னெல்லாம் நடக்கும், நம்ம பற்றி முழுமையாக நம்ம தெரிஞ்சுக்கிறோமா, இந்த தேடல் எல்லாருக்குமே உண்டுங்க. இந்த தேடல் வந்து ஒரு நிறைவடையுமான்னு பார்த்தீங்கன்னா, நான் இப்போதைக்கு இருக்கிறதுல இதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்ல மாட்டேன். இதை விட இன்னும் வரலாம், வாய்ப்பு இருக்கு. ஆனால் இப்போதைக்கு நான் ஏன் சொல்ல வரேன்னா, பலன் சொல்லும் பொழுது நிச்சயமாக நான் உங்கள் ஜாதகம் தான் போட போகிறேன். வேற மற்றவர்கள் ஜாதகம் போட்டு அந்த ஜாதகம் வந்து அடுத்தவங்களை பற்றி நம்ம சொல்லி நான் பெருமையாக சொல்றதுக்காக நான் உங்களை இங்கே அழைக்கலை. எல்லாருமே வந்திருக்கீங்க, பேராசிரியர்லேருந்து எல்லாருமே நிறைய வந்திருக்கீங்க. கிட்டத்தட்ட 40 வருடங்கள் பாரம்பரியம் படிச்சுட்டு அதில் ஒரு திருப்தி இல்லாமல் இப்போ வந்து படிச்சுட்டு இருக்க ஐயா தமிழ்ச்சன் ஐயா எல்லாம் வந்திருக்காங்க. அதனால வந்து இந்த ஜோதிடத்தை பொறுத்தளவில் வந்து பார்த்தீங்கன்னா, பலன் சொல்றதுல வந்து 100% துல்லியமா இருக்குங்கிறதுக்கு நான் உத்தரவாதம் தர்றேன். அதில் எந்த வித மாற்று கருத்து இல்லை. ஏன்னா நான் வந்து அடுத்தவங்க ஜாதகத்தை உங்களுக்கு விளக்கம் கொடுத்து அதன் ரீதியாக நான் வந்து என்னை ப்ரூஃப் பண்ண போறதில்ல. உங்க ஜாதகம் தான் போட போறேன். உங்க ஜாதகம் போட்டு உங்க ஜாதகத்தின் ரீதியாக உங்களுக்கு திருப்தியா இருக்கா, ஜாதகம் படிக்கும்போது திருப்தியா இருக்கான்னு பாருங்க. திருப்தியா இருந்தா நீங்க வந்து கண்டினியூ பண்ணலாம், தொடரலாம், அந்த வகுப்புகளை தொடரலாம். ஒருவேளை பலன் பார்க்கும் பொழுது உங்களுக்கு திருப்தியா இல்லை அப்படின்னா அது நீங்க நீங்க இடையிலேயே கூட வித்ட்ரா பண்ணிக்கலாம். இல்லைங்க எனக்கு அவ்வளவு தூரம் திருப்தியா இல்லை அப்படின்னா நீங்க தாராளமா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வெளியே போய்க்கலாம். அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. பொதுவாக வந்து ஜாதகம் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் வகுப்புகளில்.
பொதுவா அடிப்படை ஜோதிடம் அப்படிங்கிறது வந்து கட்டங்கள் பற்றி, கட்டங்களுடைய அந்த ராசி கட்டங்களுடைய அதிபதி பற்றி, அதே மாதிரி நீசமா, ஆட்சியா, உச்சமா, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதுல எதுவுமே வராதுங்க. நல்லா புரிஞ்சுக்குதுங்க. எதுவுமே வராது. நமக்கு இங்க தெரிய வேண்டியவை 2 விஷயங்கள் தான். பாவங்களை நல்லா படிச்சிருக்கணும். கிரகங்களை நல்லா படிச்சிருக்கணும். நான் எதற்காக சொல்ல வரேன்னா, எல்லாருமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, பாரம்பரியம் படிச்சிருப்பீங்க. இல்லைன்னா ஏதாவது ஒரு முறை படிச்சிருப்பீங்க. அது வந்து ஜாமக்கோல் ஆரடமா இருக்கலாம். இல்ல நீங்க வந்து ஒருவேளை கேபி கூட படிச்சிருக்கலாம். கேபிலே வந்து பார்த்தீங்கன்னா, மாறுபட்ட நபர்கள்ட்ட படிச்சிருக்கலாம். அதனால நீங்க எங்க வேணாலும் நீங்க படிச்சிருங்க. அத பத்தி எனக்கு பிரச்சனை இல்ல. எனக்கு இப்ப நமக்கு தேவை என்னங்கன்னா, சரி, பாவங்களும், கிரகங்களும் ஒரு சூரியன்னா அது என்ன குடுக்கும்? சந்திரன்னா எது எதுக்கெல்லாம் அது காரணமா இருக்கு? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில நிகழக்கூடிய நிகழ்வுகளுக்கு எந்தெந்த பிளானட் வந்து எந்தெந்த கோள்கள் வந்து காரணமா இருக்கு? அது ரொம்ப முக்கியம். அது இருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும்னா, இந்த பலன்கள சொல்ல முடியும். நான் நெறைய முறை YouTubeலயே சொல்லியிருக்கேன். பாவங்கள் என்பது ஈஸியா படிச்சுக்கிறலாம். பாவங்கள் என்பது வடிச்சு வச்ச சாதம் மாரி. வடிச்சு வச்ச சாதம் மாரி. அதுல கிரகங்கள சேர்க்கும்போது தான் பார்த்தீங்கன்னா, அதனுடைய தனித்தன்மை தெரியும். எப்படி வந்து சாம்பாரை நம்ம கலக்கும்போது சாம்பார் சாதம், ரசத்த கலக்கும்போது ரச சாதம், மோருனா மோர் சாதம், தேங்காய் சாற கலந்தா தேங்காய் சாதம்னு சொல்றோமோ, அதுபோல வந்து பார்த்தீங்கன்னா, பாவங்கள்ங்கிறது ஈஸியா படிச்சுக்கலாம். நெறைய கேள்விகள் வராது. அதிகபட்சம் கேள்விகள்லாம் என்ன வரும்னா, ஆ திருமணம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வரும். வேலை சம்பந்தப்பட்ட கேள்விகள் வரும். அதுக்கடுத்து குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட கேள்விகள் வரும். தொழில் சம்பந்தமான கேள்விகள் வரும். வீடு கட்டுவதற்காக சில கேள்விகள் கேட்பாங்க. வாகனம் வாங்குறதுக்காக சில கேள்விகள் கேட்பாங்க. ஒரு சில பேர் ரொம்ப கஷ்டமா இருக்கீங்க, கடன் நெறைய இருக்குங்க அப்படிங்கிற சம்பந்தப்பட்ட கேள்விகள் வருவாங்க. வெளிநாடு சம்பந்தப்பட்ட கேள்விகள் வரும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட கேள்விகள் வரும். அதுபோக வந்து அதிகபட்சமா வந்து பெரிய லெவல்ல நோய்கள் சம்பந்தப்பட்டதெல்லாம் மேக்ஸிமம் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல. ஆனா நம்மளே இங்க சொல்லிறலாம். முன்னாடியே சொல்லிறலாம். அவங்களுக்கு இந்தந்த நோய்கள் இருக்கு அப்படிங்கிறதை நம்ம சொல்லிறலாம். என்ன காரணத்தினால ஒருத்தருக்கு குழந்தை பிறக்கல? தாம்பத்தியத்தின் ரீதியாக உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? உடல்ல என்னென்ன நோய்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஒரு மருத்துவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் பார்த்து சொல்லக்கூடிய விஷயத்த நீங்க முன்னாடியே சொல்லிறலாம். ஸ்கேன் பார்க்கணும்னு அவசியம் இல்ல. ஸ்கேன் பார்க்காமயே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க அழகா அந்த மருத்துவ ஜோதிடத்திலேயே நீங்க வந்து சொல்லிறலாம். ஒரு மருத்துவர் வந்து எப்படி எங்களுக்கு வந்து தெரியாத நோய்கள்லாம் உங்க ஜோதிடத்துல இதெல்லாம் இருக்கா? அப்படிங்கிற மாரி சொல்லக்கூடிய முறைகள்லாம் அதுல இருக்கு. நம்ம மொத்தம் படிக்க போறது வந்து 24 வகுப்புகள தான் பயணம் செய்ய போறோம். ஆக்சுவலா 6 மாதம் அப்படின்னு சொல்லி போட்டது என்னன்னா, வாரத்திற்கு 1 நாள் வகுப்பு. வாரத்துக்கு 1 நாள்னா 2 மணி நேரத்துல இருந்து 3 மணி நேரம் போகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்ப அதிகபட்சம் போனா சரி, நம்ம வந்து 6 மாதத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 24 வகுப்புகள் படிப்போம். இந்த 24 வகுப்புகள்ங்கிறது இன்றைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு விடுமுறை பக்ரீத் நாள் விடுமுறையா வந்துருச்சு. அப்ப இன்னைக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம். அதனால இன்னைக்கு நம்ம வந்து இத ஒரு வகுப்பா கணக்கு எடுத்துக்கிற வேண்டாம். நாளையிலிருந்தே வகுப்பு கணக்கு எடுத்துக்கிறங்க. நாளையிலிருந்து ஏன்னா இன்னைக்கு நெறைய பேரு ஒரு சில ஆசிரியர்கள்லாம் சேர்ந்திருக்காங்க. பாருங்க ஒருவேளை வர்றது கூட லேட் ஆகலாம். ஒரு 6 மணி கூட ஆகலாம். ஒரு சிலர் ஒர்க்ல இருக்காங்க. 6 மணிக்கு மேல கூட வரலாம். புதிதாக நெறைய பேர் வந்திருக்காங்க. புதிதாக நெறைய நபர்கள் வந்திருக்காங்க. அவர்கள் புதிதாக சேர்ந்த நபர்களே கிட்டத்தட்ட இன்னைக்கு ஒரு 30, 32 பேர் சேர்ந்திருக்காங்க. நான் அவர்களுக்கெல்லாம் ஒரு விளக்கம் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாரையும் வர சொல்லியிருந்தேன். அதுல ஒரு சில புதுமுகங்களும் வந்திருக்கீங்க. எனக்கு அறிமுகம் இல்லாத நபர்களும் வந்திருக்கீங்க. அதனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல. வாட்ச் பண்ணிக்கிறங்க. நாளையிலிருந்து வகுப்புகள் வந்து காலையில 10 மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வகுப்புகள் ஆரம்பிச்சுருவோம். பாவங்கள வந்து பயன்படுத்த தெரியணும். அத கிரகங்களோட சேர்த்து சொல்லத் தெரியணும். இந்த 2 விஷயம் தான் நம்ம வந்து படிக்க போறோம். இது அதிகபட்சம் போனா உங்களுக்கு வந்து ஒரு 6 வகுப்புகள்ல இருந்து 7 வகுப்புகள் வந்து பாவங்கள், கிரகங்கள் இது சம்பந்தமான விளக்கங்கள் இருக்கும். இது விளக்கங்கள் முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா, பாவங்கள எப்படி பிரிக்கிறது? ஏன்னா பஞ்சபூதத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து 4 தத்துவங்கள தான் படிக்கிறோம். இந்த 4 தத்துவங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கே தெரியும். நெருப்பு தத்துவம், நில தத்துவம், காற்று தத்துவம், அதுக்கடுத்து நீர் தத்துவம். இந்த 4 தத்துவங்கள மட்டும் தான் நம்ம படிக்கிறோம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, பஞ்சாங்கம், பஞ்சபூதங்களையும் படிக்கணும் அப்படிங்கிறது வந்துருது. அப்ப உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா, பஞ்சபூதங்களையும் தான் படிக்கணும். அதுக்கான விளக்கங்கள் நம்ம பின்னாடி போக போக பார்க்கலாம். ஆனா கட்டங்கள பொறுத்தளவுல 3 வித இயக்கங்கள்ங்கிறோம். சரம், ஸ்திரம், உபயம்.
அந்த 3 வித இயக்கங்களுக்கு 4 பூதங்களை கணக்கிட்டு 12 ராசி கட்டங்களை வச்சு நம்ம என்ன செய்யறோம்னா இப்ப ஜாதகம் படிக்கிறோம். இந்த 12 கட்டங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா விதி என்பது இந்த 12 கட்டங்கள் ரீதியா தான் பாத்தீங்கன்னா விதி என்பது தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு பாவம் செயல்படும் பொழுது அதற்கு முந்தைய பாவத்தால் தடுக்கப்படுகிறது, அல்லது ஒரு பாவம் செயல்படும் பொழுது அதற்கு அடுத்த பாவம் தடுக்கப்படுகிறது. இதுதான் ஆக்சுவலா ஒரு அதிகபட்சமான ஒரு கேள்விகள் அப்படிங்கிறது 2 விதமான கேள்விகள் தான் வரும். அதுல இது ஒரு கேள்விகள் அதிகமா வரும். அதாவது ஒரு பாவம் செயல்படும் பொழுது அந்த பாவம் அதற்கு மேலே உள்ள பாவத்தை தடுத்து கொண்டு செயல்படும். அதுதான் பழைய முறையில படிச்சிருப்பீங்க. ஒரு பாவத்திற்கு அதுக்கு முந்தைய பாவம் விரய பாவம் படிச்சிருப்பீங்க. அதுக்கு ஒரு பாவத்துக்கு அதுக்கு முந்தைய பாவம் விரய பாவம் படிச்சிருப்பீங்க. அதை நம்ம என்ன சொல்றோம்னா, இப்ப ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர்ல என்ன வரும்னா செயல்படக்கூடிய பாவம் தான் காமிக்கும். செயல்படக்கூடிய பாவம் காமிக்கும் பொழுது அந்த பாவம் எந்த பாவத்தை தடுத்து கொண்டு செயல்படும் அதை தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஒரு பலன் சொல்றதுக்கு 2 விஷயங்கள் தான். ஒண்ணு இல்லை, இல்லாம பண்றது என்ன, ஒண்ணு வந்து கஷ்டமா இருக்குங்க. இந்த 2க்கு தான் நம்மகிட்ட வருவாங்க. இல்லாம பண்ற பாவங்கள் எதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, எது இல்லாம பண்ணுது, எதற்காக அந்த கிரகம் வந்து இல்லாம பண்ணுது, இல்ல பாவங்கள் இல்லாம பண்ணுது, அது தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்ப எடுத்துக்காட்டுக்கு திருமணம்ங்கிறோம். அப்ப திருமணத்தை தடுக்கிறது, திருமணத்தை இல்லாம பண்றது யாரு, திருமணத்தை தாமதப்படுத்துறது யாரு. வீடுங்கிறோம், வீடை இல்லாம பண்றது, ஜாதகருக்கு வீடு கிடைக்காம பண்றது யாரு. குழந்தைங்கிறோம், குழந்தை வந்து ஜாதகருக்கு அந்த குழந்தை பிறப்பை ஏன் தாமதப்படுத்துறது, இல்லாம ஏன் பண்ணுது. அது மாதிரி வேலைங்கிறோம், வேலையை பொறுத்தவரை எந்த பாவத்தால் வேலைங்கிறது தடுக்கப்படுது. அப்ப இல்லைங்கிறதுக்காக நம்மகிட்ட நிறைய பேர் வருவாங்க. அப்ப நான் என்ன சொல்றேன்னா, ரொம்ப ஈஸின்னு ஏன் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, இப்ப கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 பேஜ் ஓடிக்கிட்டு இருக்கு ஏற்கனவே. 65 பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஜான்வரியில ஆரம்பிச்சேன். செகண்ட் பேஜ் வந்து பாத்தீங்கன்னா மார்ச்ல ஆரம்பிச்சேன். இந்த ஃபர்ஸ்ட் பேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு லாஸ்ட் வீக்ல ஒருத்தர் ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுத்துருக்காங்க. என்ன பலன் கொடுத்துருக்காங்கன்னா, அவருக்கு ஆக்சுவலா ஜாதகம் பார்க்கணும்னு இருக்காங்க. குழந்தை பிறந்து இறந்து போயிருக்குன்னு ஒரு கொஸ்டின். அப்போ அவங்க ஜாதகம் பார்க்கும்போதே அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி இல்லைங்க, உங்களுக்கு ஆக்சுவலா வந்து செயற்கை முறையில தான் குழந்தை பிறந்திருக்கணும், இயற்கை முறையில குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இது சரியா இருந்தா சொல்லுங்க. நம்ம வந்து ஏன்னா நாங்கள் ஆளுங்கிரகங்கள் போட்டு நேரம் எடுக்கணும். நீங்க மற்றதெல்லாம் ஆமான்னு சொல்லும்போது இது மட்டும் இல்லைன்னு சொன்னா சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லும் பொழுது, அவங்களுடைய கூட பிறந்த சகோதரி வந்து ஒரு டாக்டர், கவர்மெண்ட் டாக்டர். அவங்க தான் ஆக்சுவலா வந்து கேட்டு சொல்லும் பொழுது உண்மைதான், ஆக்சுவலா வந்து நாங்க செயற்கை முறையில தான் குழந்தை இது பண்ண சொல்லிட்டு திரும்ப இருக்கேன். அதே ஜாதகத்தான் எனக்கு ஆக்சுவலா நேற்று கிளாஸ்ல போட்டிருந்தேன். அதே ஜாதகத்தை நேற்று கிளாஸ்ல போட்டிருந்தேன். அந்த ப்ரெடிக்ஷன் தான் உங்களுக்கு நான் ஈவினிங் அனுப்பிச்சி விட்றேன். ஈவினிங் கிளாஸ் முடிச்ச உடனே உங்களுக்கு இண்டிவிஜுவலாக உங்களுக்கு ஒருத்தருக்கு அனுப்பிச்சி விட்றேன். ஏற்கனவே ஜாயின் பண்ணவங்களுக்குலாம் இண்டிவிஜுவலாக அனுப்பிச்சி விட்றேன். அது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் பலன் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் பாருங்கள். கணவன் மனைவி 2 பேருக்குமே அதை பாருங்கள். அந்த மாதிரி எதுக்காக சொல்ல வரும்னா, எளிமையாக படிச்சுக்கலாம். ரொம்ப காலங்கள் காத்திருக்க தேவை இருக்காது. சீக்கிரமாகவே படிச்சுக்கலாம். சீக்கிரமாகவே படிச்சுக்கிறதுக்கு என்ன சொல்கிறோம்னா, பாவங்களையும் கிரகங்களையும் நல்லா படிச்சுக்கிறேங்க. பேசிக் அஸ்ட்ராலஜி தேவையில்லைன்னா பேசிக் அஸ்ட்ராலஜி வந்து இப்போதைக்கு தேவைப்படாதுங்க. ஏன்னா ஜாதகம் பார்க்க வர்றவங்க யாரும் ராசி கட்டம் எத்தனை, ராசியினுடைய அதிபதிகள் யாரு, நீசம் ஆட்சி உச்சம் இதெல்லாம் என்ன அப்படின்னா இதுல வந்து அது தேவைப்படாததுனால நமக்கு மெயினா தெரிய வேண்டியது பாவங்கள்னா என்ன, கிரகங்கள்னா என்ன, நட்சத்திரங்களை பற்றி நல்லா தெரியணும். ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப சொல்றது நட்சத்திரங்களை பத்தி தான் முழுமையா இங்க பலனை சொல்ல போறோம். அப்ப நட்சத்திரங்களை பற்றி வரிசைப்படுத்தி அதனுடைய பறவைகள், அதனுடைய மிருகங்கள், அதனுடைய தேவதைகள், அதனுடைய தலவிருச்சம், இந்த விஷயங்களை மட்டும் நீங்க நல்லா படிச்சுக்கிட்டா போதும் தான் மாணவர்களுக்கு சொல்லித்தரோம். ப்ராக்டிக்கலாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், மிங்கிள் ஆகும்போது உங்களுக்கே தெரியும். உங்களை விட இப்போ 4-5 மாதத்துக்கு முன்னாடி சேர்ந்தவங்க கண்டிப்பாக பலன் சொல்கிற அளவுக்கு தயாராக இருக்காங்களா அப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்கலாம். ஏன்னா நம்ம நீண்ட காலங்கள் இதில் பயணம் செய்ய போகிறதில்ல, பயணம் செய்ய தேவையும் இல்லை. ஏன்னா நிறைய பேர் 2 வருடங்கள், 5 வருடங்கள், 10 வருடங்கள், ஐயா ஆனந்தன் ஐயா எல்லாம் என்கிட்ட சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 95லேருந்து தேடுதலில் இருக்கேங்க அப்படிலாம் நிறைய சொன்னவங்களாம் இருக்காங்க. அதனால எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நீண்ட நாட்கள் இங்கே பயணம் செய்ய வேண்டியிருக்காது. அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 24 வகுப்புகள். அந்த 24 வகுப்புகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பலன் சொல்வதற்கு நான் உத்தரவாதம் தரேன். ஒருவேளை நீங்க பலன் சொல்ல முடியலைன்னா நீங்க கட்டிய தொகையை திரும்ப வாங்கிக்கிறீங்க. அந்த உத்தரவாதமும் நான் தரேன். நான் சொல்றது 2 விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 24 வகுப்புகளுக்கு 6,000 ரூபாய் கட்டணம் வசூல் பண்றோம்.
இந்த 24 வகுப்புகளுக்குள்ள, அதாவது அதிகபட்சம் போனா 48 மணி நேரம்னு வச்சுக்கிறோங்களேன். 48 ஹவர்ஸ். ஆனா 24 மணி நேரத்துல ஒரு ஒரு வகுப்புக்கு அதிகபட்சம் ஒரு 2 மணி நேரம் எடுப்போம். இல்ல கூடுதலா போனா 2 1/2 இல்ல 3 மணி நேரம் போகலாம். ஒரு 58 ஹவர்ஸ்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 54 ஹவர்ஸ்னு வச்சுக்கிறோங்களேன். சாரி, 48 ஹவர்ஸ்ல இருந்து 58 ஹவர்ஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா காலங்களை தான் பிரிச்சு கொடுக்க போறோம். ஏன்னா எந்த வகுப்புக்கு எந்த இடைவெளி கொடுக்கணும்னு தெரியும். அதை மட்டும் தான் நாங்க பிரிச்சு அதை கொடுக்க போறோம். அது ஒரு வாரம் தேவைப்படுமா, இல்ல 5 நாள் தேவைப்படுமா அப்படிங்கிறது. வகுப்புகளை பொறுத்தளவுல ஞாயிற்றுக்கிழமை காலையில நடக்கும். மற்ற நாட்கள்ல வந்து பாத்தீங்கன்னா மாலை நேர வகுப்புகளா இருக்கு. இதுல ஒரு சில பேர் நிறைய கேட்டிருக்காங்க. சார், என்னால நேரா இப்ப ஈவினிங் கரெக்டா 6 மணிக்கு தான் சார் டியூட்டியே ஆரம்பிக்குது. இரவு டியூட்டி இருக்கு சார். சண்டே வேணா அட்டன் பண்ணலாம் அப்படிங்கிற இருக்காங்க. அதுல ஒரு சில பேர் என்ன சார், சண்டே கூட எனக்கு ஆபீஸ் இருக்கு சார். சண்டே இல்லாம மற்ற நாட்களும் பாத்தீங்கன்னா சார் ரெகுலரா நீங்க சொல்ற டயத்துல தான் ஆபீஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றவங்க இருக்காங்க. ஆக்சுவலா ஆப் ஒன்று ரெடி பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஆப்பை பொறுத்தளவுல அதுல எல்லா வகுப்புகளையும் வந்து அப்பப்ப அப்டேட் பண்றதுக்கான ஏற்பாடுகள் நடந்துட்டு இருக்கு. அதற்கு ஒரு 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 15-20 நாட்கள் ஆகும். நான் ஏற்கனவே அது அந்த ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நிறைய நான் கிட்டத்தட்ட 13 வருடங்களா கிளாஸ் எடுத்துட்டே இருந்து அது எல்லாமே ரெக்கார்டா வச்சுக்கிறதுனால அதுல முக்கியமான வீடியோ எல்லாம் எடுத்து எடுத்து செலக்ட் பண்ணி அதை யூடியூப்ல போட்டு மறுபடியும் ஆப்ல ஏத்துறதுக்கான காலங்கள் கொஞ்சம் ஒரு 75% வேலை முடிஞ்சுக்கிட்டு இருக்கு. அது முடிஞ்சிருச்சுன்னா கூட நீங்க வந்து வகுப்புகளுக்கு ஒருவேளை வர முடியலன்னா, நேரடியாக வர முடியலன்னா கூட உங்களுக்கு பாஸ்வேர்டு கொடுத்தனா கூட, ஏன்னா நிறைய ஃபாரின்ல இருந்துலாம் படிக்கிறாங்க. போன பேஜ்ல துபாயில இருந்து 2 பேர் படிச்சாங்க. மலேசியால இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு. இப்ப அவங்களுக்கு நேரங்காலம் வித்தியாசம் இருக்கும். மலேசியாவுக்கு நமக்கு 2 1/2 நேரம் வித்தியாசம் இருக்கு. அதே மாதிரி துபாய்க்கு 1 1/2 நேரம் நமக்கு பின்னாடி இருக்காங்க. அப்போ வேலை பார்க்கக்கூடிய நேரம்லாம் இருக்கு. அதெல்லாம் எல்லாம் காலத்துக்கு கருத்தில் கொண்டு அதற்கு தகுந்தவாறு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணிக்கலாங்க. அது ஒண்ணும் பெரிய பிரச்சனை இல்ல. ஆனா என்னன்னா, நீங்க வந்திருக்கவங்க யாரு வேணாலும் சரி, நான் திரும்ப திரும்ப சொல்றேன். பேசிக் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 14 பார்ட் டிவிடி இருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். 6,000 மொத்தமா கட்டினவங்களுக்கு பேசிக் டிவிடி. அதுக்கடுத்து கிரகங்கள், பாவங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேருக்கு அனுப்பிச்சிருக்கேன். கொஞ்சம் பேருக்கு வந்து நாளை இல்ல நாளை மறுநாள் வந்து உங்களுக்கு உங்களுடைய பெர்சனல்ல யூடியூப்ல உங்களுடைய ஐடி வந்து எந்த யூடியூப்ல கொடுத்துருக்கீங்களோ அந்த மெயில் அனுப்பிச்சிங்கன்னா நீங்கள் மட்டும் பார்த்துக்கலாம். டவுன்லோட் பண்ண முடியாது. நீங்களே பார்த்துக்கலாம். அது உங்களுக்கு மண்டே, நான் ஒரு சில பேருக்கு நான் அனுப்பாமல் இருக்கேன். அது மண்டே நீங்கள் பார்த்துக்கிறீங்க. எனக்கு முடிஞ்ச மட்டும் என்ன செய்யுங்கன்னா, மேக்ஸிமம் பணம் கட்டினவங்களுக்கு ஒரு ஒரு நபர் 2 நபர் தவிர மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே புத்தகம் அனுப்பிச்சிருப்பேன். புத்தகத்தை மட்டும் நல்லா படிச்சுக்கிறேங்க. அதில் பாவங்கள், கிரகங்கள் இந்த 2 விஷயங்கள் மட்டும் படிச்சா போதும். கௌரி பஞ்சாங்கம் எப்படி சார் வந்துச்சு, நிறைய கொடுத்துருப்பேன். அந்த இதெல்லாம் நமக்கு தேவையும் இல்லை. ஏன்னா நம்மளை பொறுத்தவரை என்ன சொல்றோம்னா, பலன்கிறது ஒருத்தர் ஜாதகருக்கு நீங்க அடுத்தவங்களுக்கு சொல்றதெல்லாம் அப்புறம். நீங்க மற்றவங்களுக்கு சொல்லுங்க சார், ஆபீஸ் போடுற சார், அதெல்லாம் அடுத்துங்க. உங்களுக்கு உங்க ஜாதகம் முதல்ல உங்களுக்கு ஒழுங்கா பார்க்க தெரியுதா? உங்க ஜாதகத்தை உங்களால பார்க்க முடியுமா? உங்க ஜாதகத்தை ஒழுங்கா பார்க்க முடியுமா அப்படிங்கிறதுக்கான வேலை தான் நம்ம மெயினா பார்க்க போறோம். ஏன்னா உங்க ஜாதகத்தை பொறுத்தவரை நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கிட்டா போதும். நீங்க யாரு, இந்த உலகத்துல எதற்காக வந்தீங்க? இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா சரி, என்னுடைய டேட் ஆஃப் பர்த் 1966. நான் பிறக்கும் பொழுதே பாத்தீங்கன்னா ராகு தசையில கடைசியில பிறந்திருந்தேன். அப்ப ராகு தசையில கடைசியில பிறந்திருந்தா கூட எனக்கு வந்து குரு தசை தான் வந்து எனக்கு வந்து என்னுடைய வாழ்க்கையை வந்து உணர வச்சது குரு தசை தான். இப்ப குரு தசை உங்களுக்கே தெரியும், 16 வருடங்கள். 16 வருடங்கள்ல குரு தசையில ராகு புத்தி வரும்போது பாத்தீங்கன்னா என்னுடைய கல்வியில வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த கல்லூரி பருவம். அந்த கல்லூரி பருவத்துல பாத்தீங்கன்னா என்னால கல்லூரியை வந்து ஒரு கல்லூரியில ஒழுங்கா படிக்க முடியல. ஏன்னா என்னுடைய பிளானட்ல குருல ராகு தான் ரொம்ப வீக்கா இருந்திருக்கு. அப்ப ராகு தான் வீக்கா இருந்ததுன்னா எனக்கு எப்ப தெரிஞ்சதுன்னா, கிட்டத்தட்ட இந்த ஜாதகம் படிக்கும்போது தான் தெரிஞ்சது. ஜாதகம் படிச்சுமே பார்த்தீங்கன்னா, அனுபவத்தின் ரீதியாக உணர்ந்து, 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 ஓ! இப்படித்தான் பார்க்கணும் அப்படிங்கிற பின்னாடி தான், ஓ! நம்ம வந்து ஒரு கல்லூரி இல்ல, கிட்டத்தட்ட 3 கல்லூரி நான் படிச்சேன். 3 கல்லூரி படிச்சும் பார்த்தீங்கன்னா, 3 கல்லூரியிலுமே பார்த்தீங்கன்னா டிகிரி முடிக்கல. நல்லா தெரிஞ்சுக்கிறங்க. 3 கல்லூரியிலுமே டிகிரி படிக்கல. ஏன்னா குரு தசையில ராகுங்கிறது எனக்கு வந்து ராகு 6ஆம் வீட்டுக்கு ராகு வந்து சதய நட்சத்திரம். சதய நட்சத்திரங்கிறது மதுரை பகுதின்னு சொல்லுவோம். சதய நட்சத்திரங்கிறது மதுரை பகுதி. ஏன்னா நீங்க போனா தெரியும், மதுரை மீனாட்சி அம்மன் கோயில்ல கடம்ப மரம் தான் தலை விரிச்சோம். நான் எதுக்காக இதை சொல்றேன்னா, ஒரு இடத்துக்கு நம்ம போறதுனா கூட எதற்காக போகணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம படிக்க போறோம். ஒரு வீட்டை விட்டு வெளியேறும் பொழுது சகுனம் எப்படி பார்க்கணுங்கிறத படிக்க போறோம். வீட்டுல என்னென்ன பொருட்கள் வாஸ்து ரீதியா வச்சுக்கலாம் அப்படிங்கிறத படிக்க போறோம்.
அடுத்து பரிகாரங்கள் எப்படி நம்ம வந்து சொல்றது? எல்லாருக்குமே என்ன செய்வாங்கன்னா, பரிகாரங்களை பொறுத்தளவுல ஆரம்பத்துல இருந்தே பார்த்தீங்கன்னா சரி, அரசங்குச்சி சேர்ப்பாங்க, இல்லாட்டா மாங்குச்சி சேர்ப்பாங்க. இது பொதுவா சேர்க்கிறது. அதுக்கடுத்து மூலிகைன்னு சொல்லி சேர்ப்பாங்க. எந்தெந்த மூலிகைகள் சேர்க்கலாம், எதெல்லாம் சேர்க்கக்கூடாது. இப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வந்துட்டு தெரிஞ்சுக்கிற போறோம். பயப்பட தேவையில்லை. ஏன்னா கிரகங்கள் தான் நம்மளை வழி நடத்துது. நட்சத்திரங்கள் தான் நம்மளை வழி நடத்துது. நீங்க நட்சத்திரங்களையும் கிரகங்களையும் நல்லா வந்து படிச்சுக்கிற பொழுது, தைரியமா என்னால வந்து கிட்டத்தட்ட 43 வருட வாழ்க்கையில என்னால இழந்தது தான் ரொம்ப அதிகம். கல்வியை இழந்தேன். நிறைய அவமானங்களை சந்திச்சேன். தொழிலை இழந்திருக்கேன். நிறைய பணத்தை இழந்திருக்கேன். நிறைய சங்கடங்களை சந்திச்சிருக்கேன். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு ஒரு சக்சஸ்ஃபுல் பெர்சனா வந்திருக்கேன் அப்படின்னா, கிரகங்கள் எந்த மாதிரி எல்லாம் செயல்படுது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிற முடியுது. அப்ப தெரிஞ்சுக்கிட்டதுக்கு பின்னாடிதான் இன்றைக்கு நம்ம என்ன செய்யலாம். இன்னைக்கு ஒரு நட்சத்திரம் போயிட்டு இருக்கு அப்படின்னா, இந்த நட்சத்திரம் நமக்கு என்ன செய்யும்? அதுல எத்தனை மணி நேரம் 9 விதமான பலன் இருக்கும் பொழுது நம்ம இந்த 9 விதமான பலன்களை எப்படி நம்ம கடந்து போக வேண்டியிருக்கு. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. தினசரி நாள் பலன்கள் போய் டிவியில பார்க்கறத விட 800 கோடி பேர் 700 கோடி பேருக்கான மொத்த ராசி பலனை போய் பார்க்கறத விட உங்களுக்கான பலன் என்ன அப்படிங்கறத பத்தியும் படிக்க போறோம். அதே மாதிரி நேரம் சரி செய்தல், உங்களுக்கு பிறந்த நேரத்தை சரி செய்யறது எப்படி அப்படிங்கிறதையும் படிக்க போறோம். பொதுவா வந்து பாத்தீங்கன்னா 60, 70 காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ஜாதகம் பார்க்கறதுங்கிறது, ஜாதகம் எழுதுறதே பெரிய விஷயமா இருக்கும். மேக்சிமம் பாத்தீங்கன்னா வாக்கிய பஞ்சாங்கத்துல தான் எழுதியிருப்பாங்க. வாக்கிய பஞ்சாங்கத்துல எழுதியிருப்பாங்க. அதனால அந்த மாதிரி காலகட்டங்கள்ல நேரம் எடுக்கும் பொழுது கொஞ்சம் சிரமம் இருக்கலாம். நேரம் எடுக்கும் பொழுது கொஞ்சம் சிரமம் இருக்கும். நவீன காலத்துல பொறுத்தவரை உங்களுக்கு எல்லாருமே பாத்தீங்கன்னா நேரம் வந்து ரொம்ப ஈஸியா எடுத்துறாங்க. நேரத்தை பொறுத்தவரை சரியா எடுத்து கொடுத்துறாங்க. ஏன்னா ஒரு குழந்தையினுடைய தொப்புள் கொடியை இப்ப தாயிலிருந்து எப்படி குழந்தையுடைய தொப்புள் கொடியை கட் பண்றோமோ அந்த நேரத்தை சரியா எடுக்கணும் அப்படிங்கறத நம்ம 2012, 13லயே நம்ம யூடியூப்லயே சொல்லியிருக்கோம். அதுதான் சரியான நேரம். அப்பதான் குழந்தைங்கிறது முதலாக சுவாசிக்க ஆரம்பிக்கும். பிரபஞ்ச சக்தி எடுக்கும் பொழுது அந்த நேரம் எப்படிங்கிறதுல நம்ம பார்த்ததுனால இப்ப உள்ள ஜாதகங்கள்லாம் எளிமையா போட்டுறலாம். பழைய ஜாதகமா இருந்தா தான் 55 டேட் ஆஃப் பர்த் சார், 60 டேட் ஆஃப் பர்த் சார், 65னா வாக்கிய பஞ்சாங்கங்கள் எழுதியிருப்பாங்க. அதுல ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம்னு பிரிச்சு எழுதியிருப்பாங்க. அப்ப ஆண் ஜாதகம் பெண் ஜாதகம் பிரிச்சு எழுதும் பொழுது என்ன ஆகும்னா, அரை மணி நேரம் உங்களுக்கே தெரியும். அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், அதிகபட்சம் 1 மணி நேரம் எழுதினா கூட பெரிய லெவல்ல மாற்றங்கள் இருக்காது. ஆனா நம்ம இங்க என்ன சொல்றோம், ஜாதகத்தை பொறுத்தளவுல ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்னா கூட பலன் மாறும். ஒரு செகண்ட் மாறினா கூட பலன் மாறும். நம்ம கண் கூட நிறைய ஜாதகங்கள் நீங்க பயிற்சியில பார்க்கலாம். அப்ப ஃபிராக்சர் ஆஃப் செகண்ட்ல கூட பலன் மாறும் பொழுது என்னாகும், 1 மணி நேரத்துக்கு ஜாதகங்கிற பொழுது பொதுவான ஜாதகமா தான் அமையும். அதனால அந்த மாதிரி ஜாதகங்கள் வரும்போது கொஞ்சம் நேரம் எடுக்கிறதுக்கு முன்ன பின்ன ஆகும். அதுக்காக நம்ம நேரம் எடுக்க முடியாதுன்னு இல்லை. நேரம் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா எடுக்கலாம். அது கொஞ்சம் காலங்கள் கொஞ்சம் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரம் இரவு நேரங்கள்ல வரக்கூடிய ஜாதகங்கள், இரவு நேரங்கள்ல அதிகாலையில 2 மணி சார், 1 மணி சார், 3 மணி சார், அந்த மாதிரி காலகட்டங்கள்ல உங்களுக்கு நேரம் எடுக்கும் பொழுது பாத்தீங்கன்னா, ஏன்னா இரவு நேரங்கள்ல விழித்திருந்து நேரத்தை சரியா எடுக்காம கூட விட்டுருவாங்க. இப்ப எல்லாம் பிரச்சனை இல்லை. நான் சொல்றது முன்னாடி. அதே மாதிரி வாக்கிய பஞ்சாங்கத்தில் எழுதும் பொழுது நாளிகை கணக்குல வரும் பொழுதும் சில விஷயங்கள்ல அந்த நேர வேறுபாடு இருக்கலாம். நேர வேறுபாடு இருக்கலாம். ஒரு சில பேர் காலைக்கு பதிலாக மாலையெல்லாம் சொல்லுவாங்க. என்னுடைய ஜாதகத்துல ஒரு அமைச்சரே, ஒரு பிரபலமான அமைச்சரே பாத்தீங்கன்னா காலைக்கு பதிலாக மாலைன்ட்டார். நான் திரும்ப திரும்ப சொல்றேன் சார், இது டைம் தப்பா தெரியுது சார், தப்பா தெரியுது சார். அவர் ரொம்ப கோவிச்சுக்கிட்டாரு. அவருடைய உறவினர் கூட பாத்தீங்கன்னா அவர் ரயில்வே கவுன்சிலர் இருந்தனால அவர் வந்து கூப்பிட்டு, என்ன தம்பி இது கூட பார்த்து சொல்ல மாட்டீங்களா அப்படின்னா, இல்லை சார் நான் வேணா நீங்க ஒரு ஜாதகம் பார்க்கும்போது யாருங்க சொல்லணும். இப்ப நான் ஜாதகம் பார்க்குறேன்னு வச்சுக்கிறேங்க. இப்ப கலைச்செல்வி மேடத்துக்கு நான் ஜாதகம் பார்க்குறேன்னா அவங்க சொல்லணும், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் சார். அன்புச்செழியனுக்கு ஜாதகம் பார்க்குறேன், அன்புச்செழியன் சொல்லணும், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தாங்க அப்படின்னு அவங்க சொல்லணும். அபிராமி மேடத்துக்கு நான் ஜாதகம் சொன்னேன்னா அவங்க சொல்லணும், ஜாதகம் கரெக்டு தான், நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டு தான் சார், இருக்கு, ஆமா ஆமான்னு சொல்லணும். அதை விட்டுவிட்டு நான் சொல்றத பூரா நீங்க கேளுங்க அப்படின்னா அது ஜோதிடம் இல்லை. நான் சொல்றத பூரா நீங்க கேளுங்க, 7.5 சனி நடக்குது, கண்டச்சனி நடக்குது, பொங்கு சனி நடக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் என்ன? அதனால உங்களுக்கு நேரம் சரியில்லை அப்படின்னா அது பொதுவான பலன். பொதுவான பலன். இப்போ பொதுவான பலனுக்கு வந்து நம்ம வந்துகிட்டு ஒருத்தரை வந்து த்ரெட்டன் பண்ணி இல்லை மிரட்டி சொல்றது ஜோதிடம் இல்லை. ஏன்னா பொதுவா வந்து ஜாதகம் பார்க்க வரவங்க எதுக்கு வருவாங்கன்னா, தன்னுடைய கஷ்டங்களையும் தன்னுடைய துன்பங்களையும் ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படிங்கிறக்காகத்தான் நம்ம வர்றோம். இங்க என்ன நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கலாம்னா, முதல்ல உங்க ஜாதகத்தை நீங்க தெளிவா படிச்சுக்கலாம். உங்க ஜாதகத்தை நீங்க தெளிவா படிச்சுக்கலாம். நான் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். நீங்க கிட்டத்தட்ட ஆண்டு கணக்குல அலையிறீங்க, ஆண்டு கணக்குல படிக்கிறீங்க, அதெல்லாம் அப்பால். நீங்க என்ன வேணாலும் போங்க. முதல்ல உங்க ஜாதகம், நீங்க யாரு, உங்க லக்ன பாவம் என்ன, எதற்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்கீங்க,
உங்களுடைய பணம் கையாடல் திறன் எப்படி இருக்கு? எப்படிலாம் வந்து உங்க பணத்தை வந்து பாத்தீங்கன்னா சம்பாதிக்க முடியும்? இல்லை எப்படி செலவழிக்கிறீங்க? உங்க பணம் எதற்கெல்லாம் போகுது? உங்களுடைய மன ரீதியான உங்களுடைய விஷயங்கள் என்னென்ன இருக்கு? உங்களுடைய பாதுகாப்பு திறன் என்னென்ன இருக்கு? உங்களுடைய சந்தோஷம் எப்படி இருக்கு? உங்களுடைய உழைக்கும் திறன், உங்களுடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கு? இந்த சமூகத்துல நீங்க வந்து என்னெல்லாம் செய்ய போறீங்க? சமூகத்துக்கு நீங்க என்னெல்லாம் செய்ய போறீங்க? இந்த ஆயுள்ல நீங்க இந்த ஆயுள் முடியறதுக்குள்ள, இந்த ஆன்மா பிரியறதுக்குள்ள நம்ம என்னெல்லாம் அந்த உலகத்துல சாதிக்க போறோம்? என்னெல்லாம் தர்ம காரியங்கள் பண்ண போறோம்? என்னெல்லாம் சேவைகள் செய்ய போறோம்? என்னெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு கடமை இருக்கு, பொறுப்பு இருக்கு. இந்த பொறுப்புகளை நம்ம செஞ்சு முடிச்சுட்டு போவோமா? இல்ல இந்த வாழ்க்கையில வாழ்ந்ததுக்கான திருப்தி இருக்கா? சந்தோஷம் இருக்கா? போதும் என்ற மனநிறைவோட நம்ம வந்து கடைசியா இறக்க போறோமா? ஐயோ, உயிர் பெரிய நேரத்துல 2வது பிள்ளைய கல்யாணம் பண்ணலையே, பையனுக்கு வேலை கிடைக்கலையே, கொண்டாட்டி முடியாம இருக்காளே, இப்படி திடீர்னு மரணம் வந்துருச்சே, நம்ம என்ன செய்ய போறோம்னு ஏங்கிக்கிட்டு இருக்க போறோம். இல்ல போதும், நம்ம எல்லாமே நம்மளுடைய கடமையை ஆற்றிட்டோம், திருப்தியா இருக்கும் அந்த உலகத்துல, நம்ம உயிர் பிரியட்டும், நிம்மதியா பிரியட்டும் அப்படிங்கிறதுக்கு அந்த மனதுக்கு பிடித்த மாதிரி 8ஆம் வீட்டுக்கு 8ஆம் வீடாகிய 3ஆம் பாவம் ஆன்மா பிரிதல் சொல்றது மாதிரி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு நல்லபடியா நடக்குதா? இல்ல கடைசி காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இயற்கை சில ரகசியங்களை சொல்லி கொடுக்க போகுதா? இல்ல நம்ம ஓய்வு எடுக்கும் பொழுது சரியான நேரத்துல படுத்தவன தூக்கம் வருதா? இல்ல அங்கேதான் நமக்கு நிறைய போட்டு குழப்பிட்டு இருக்கோம். நிறைய விஷயங்களை படிக்கிறதுக்காக தான் வர்றோம். அப்ப நான் இங்க மெயினா சொல்றது, நீங்க தெரிஞ்சு வந்தீங்களோ, தெரியாம வந்தீங்களோ, இல்ல வாட்ச் பண்றதுக்காக வந்தீங்களோ, அதெல்லாம் அப்பார்ட். இப்ப 65 பேர் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த 65 பேருமே நான் உங்களுக்கு ஒரு பாட்டு 35 பேர்கிட்ட ஜாதகம் சொல்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. அந்த ஜாதகம் சொல்றவங்க குரூப்ல நான் வந்து இப்ப நேத்து கூட கலைப்பெரியர் ஐயா ஒரு கொடுத்திருந்தாரு. அதுக்கு முன்னாடி நத்தத்துல இருந்து ஒருத்தர் பாண்டியன் ஒருத்தர் கொடுத்திருக்காரு. அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய அவங்களுடைய அவங்க எப்படி படிச்சுட்டு எப்படி ஜாதகம் சொல்றதுக்கு நான் உங்களுக்கு வீடியோ மூலமாவே அவங்களுக்கு நான் அவங்களே பேச சொல்றேன். அவங்களே பேச சொல்றேன். ஏன்னா அவங்களாம் படிச்சு எத்தனை நாளுக்குள்ள ஜாதகம் பார்த்துட்டு இருக்காங்க சொல்றேன். அதே போல இப்ப 2வது பேஜும் வந்துட்டு இருக்கு. 2வது பேஜும் அவங்க எந்த அளவுக்கு வந்துகிட்டு இருக்காங்கிறதும் அந்த பேச்சு அதிகபட்சம் ஒரு 10 20 நாளைக்குள்ள அவங்களும் ஓரளவுக்கு தெளிவாயிருவாங்க. இப்ப நீங்க வந்து 3வது பேஜ்ல வர்றீங்க. இதை வந்து பாத்தீங்கன்னா எட்டி பார்த்துட்டு போறவங்க போங்க, எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வேணும் என்ன எவ்வளவோ செலவு பண்றோம், எவ்வளவோ காலங்கள் வந்து விரயம் பண்ணியிருக்கோம். அதிகபட்சம் போனா ஒரு 24 வகுப்புகள் தானே சொல்றாரு, என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோம் அப்படின்னா இருந்து பாருங்க. நிச்சயமாக வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜோதிடத்தை பொறுத்தளவுல நான் வந்து அதுக்கு உத்தரவாதம் மட்டும் இல்லை, நீங்க யாரு வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், பேசக்கூடிய நபர் நான் எப்பெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா வெளியேறணும் அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஜோதிடர்கள் பேசக்கூடிய நபரா இருப்பேன். சரிங்களா? அது அப்படிப்பட்ட நபர் நான். ஏன்னா நான் கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு மேல நான் வகுப்பு எடுத்து 3 வருடங்களுக்கு மேல ஆச்சு. இப்ப நான் திரும்ப வந்த உடனே பேசக்கூடிய நபரா வந்துட்டேன். நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அதனால வந்துட்டு பாத்தீங்கன்னா எதற்காக சொல்றேன்னா, நம்மளுடைய கருத்துக்களும் நம்மளுடைய இதெல்லாம் பாத்தீங்கன்னா நெத்தியில் அடிச்ச மாதிரி இருக்கும். உங்களுடைய பலன் சொல்லும்போது பாத்தீங்கன்னா நெத்தியில் அடிச்ச மாதிரி இருக்கும். ஆமான்னா ஆமா, நம்ம அடிச்சு சொல்றது இல்ல. எஸ் சார், நோ சார், கரெக்டா சொல்லுங்க. ஆளுங்கரங்கள் எடுக்கிறதுக்கு முன்னாடியே கரெக்டா எடுத்துட்டு இதெல்லாம் இருக்கா உங்களுக்கு? பல்லுல பிரச்சனை இருக்கா? பல்லு கூச்சம் இருக்கா? தலையில தழும்பு இருக்கா? மண்டையில உடஞ்சு உங்களுக்கு தழும்பு இருக்கா? இல்ல பயங்கர கோவக்காரரா? ஆள் குண்டா இருக்கீங்களா? வாயு தொந்தரவு இருக்கா உங்களுக்கு? இறப்பையில எதுவும் பிரச்சனை இருக்கா? அல்சர் பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? மண்ணீரல்ல பிரச்சனை இருக்கா? கணையம், பித்தப்பையில பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? அசிடிட்டி பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? நெஞ்செரிச்சல் இருக்கா உங்களுக்கு? கால் வலி இருக்கா? காலில் பிராக்சர் ஆயிருக்கா? உட்காந்து எந்திரிக்க முடியலையா? சோர்வு இருக்கா? ஹீமோகுளோபின்ல பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? சரிங்களா? அயன்ல பிரச்சனை இருக்கா? கால்சியத்துல பிரச்சனை இருக்கா உங்களுக்கு? ஜலதோஷ தொந்தரவு இருக்கா? இந்த மாதிரி எல்லா பிரச்சனைகளுமே அவங்களுக்கு வந்து நம்ம சொல்ல போறோம். ஒவ்வொரு பிளானட் ரீதியா நம்ம வந்து அழகா ஜாதகத்துல பாவங்களுடைய தொடர்புகளை வச்சு அழகா சொல்லிடலாம். அப்ப அழகா சொல்லும் பொழுது கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு எனக்கு தெரிய கிட்டத்தட்ட ஒரு ஆயிரக்கணக்கான வீடியோ வந்து ரெக்கார்டாகவே வச்சிருக்கேன். அதாவது ஜாதகம் சொல்லுவதை ரெக்கார்டாகவே எடுத்து வச்சிருக்கேன். அந்த ஆயிரக்கணக்கான வீடியோகள்ல முக்கியமான வீடியோகள், பயிற்சி வீடியோகள் நிறைய நீங்க பார்க்கலாம். நிறைய பார்க்கலாம். அப்ப நிறைய பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகம் சொல்லும் பொழுது ஒருத்தருக்கு கட்டணங்கள் அதிகமா வாங்குறோம் அப்படின்னா அதற்கான எலிஜிபிலிட்டியை நம்ம வந்து ரெடி பண்ணிக்கிறோம். ஒருத்தருக்கு 10,000 ரூபா வாங்குறோம், 5,000 ரூபா வாங்குறோம் அப்படின்னா அதற்கான தகுதிகளை நம்ம வளர்த்துக்கிட்டா மட்டும்தான் நம்ம வந்து அதை அது பண்ண முடியுமா ஒழிய சும்மா போய்கிட்டு நீங்க வந்து 5,000 கொடுங்க 10,000 கொடுங்கன்னு வாங்க முடியாது. இப்ப உள்ள காலங்கள் நான் 2014 காலத்துல இருந்து ஜாதகம் பார்த்துட்டு இருக்கேன். அப்ப இருந்து வகுப்பு எடுத்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 11 வருடங்கள்ல இப்ப எனக்கு கிட்டத்தட்ட கடந்த 3 வருடங்கள் கிடைத்த அனுபவங்கள்ங்கிறது எக்ஸ்ட்ரானரியா இருக்கும். நீங்க வந்து பலன் சொல்றது. ஏன்னா கம்ப்ளீட்டா நம்ம வந்து கேபி முறையில இருந்து என்ன செய்யணும்னா இது பார்க்கும் முறையே தவறு அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 243 விதமா பிரிச்சு
செகண்ட் பேஜ் பிரிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட 27 நட்சத்திரமா பிரிக்கும் போது நீங்க சொல்றது கரெக்ட் தான் சார். 9 விதமா 243 விதமா பிரிச்சுக்கிட்டு இருக்கேன். ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். சீனியர் மாணவர்களுக்கு ப்ராக்டிஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் எதற்காக சொல்றேன் அப்படின்னா, அதுலயே ஒரு சில பேர் கொஞ்சம் லேட்டா சாப்பிட்றாங்க. இங்கே இப்போ வந்திருக்காங்க. இல்லை சார், நாங்கள் இதுல இருந்து வந்துக்கிறோம், நியூ கிளாஸ்ல இருந்து வந்துக்கிறோம் அப்படிங்கிறது வந்திருக்கேன். ஜாதகத்தை பொறுத்தளவுல உங்களுக்கு உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகளை பொறுத்தளவுல உங்களுக்கு நீங்க விருப்பம் இருக்கோ விருப்பம் இல்லையோ அது உங்க விருப்பம். வர்றதுக்கான வாய்ப்புகளை பொறுத்தவரை இப்போ 31 பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் ஒருவேளை லேட்டா வராங்களான்னு தெரியல. நேரம் காலம் கருதி லேட்டா வராங்க. மணி 5:10 ஆகுது. ஆக்சுவலாக எப்போதுமே 6 மணிக்கு தான் வகுப்பு ஆரம்பிப்பேன். லேட்டா கூட வரலாம். ஒரு சில பேர் வந்திருக்கீங்க, நிறைய பேர் வந்திருக்கீங்க. அதே பணம் செலுத்தி பார்த்துருக்கவங்க வந்து வந்திருக்கும் செஞ்சிருக்கீங்க. வந்திருக்கவங்களுக்காக நான் வந்து ஜஸ்ட் வந்துட்டு இன்னைக்கே வகுப்பு ஆரம்பிச்சிடலாம்னு இருக்கேன். இன்றைக்கு வகுப்பு நம்ம கணக்காக எடுத்துக்கிற வேண்டாம். நாளையில இருந்து தான் வகுப்பு நம்ம வந்து கணக்காக எடுத்துக்கிற போகிறோம். இருந்தாலுமே என்னெல்லாம் பார்க்குறோம் அப்படிங்கிறத வந்து ஒரு ஜஸ்ட் லைட்டாக ஒருவேளை புதிதாக ஒரு சில பேர் வந்திருக்கீங்க, அவங்களுக்காக சில விளக்கம் கொடுக்குறேன். இந்த ஜாதகத்தை பொறுத்தவரையில் என்ன அப்படின்னா, ரொம்ப பயப்பட தேவையில்லை. பயந்து வந்தீங்கன்னா இது பெரிய விஷயமா இருக்குமோ, பெரிய கடல் சார், ஜாதகம்னா கடல் சார், எனக்கு தான் வரும் மற்றவங்களுக்குலாம் வராது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. எல்லாருக்குமே ஜாதகம் வரும். ஏன்னா பாவங்களை பொறுத்தளவுல நடிப்புன்னு சொல்லுவோம். அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களை வந்து நடிப்பதற்காகத்தான் இந்த உலகத்துல எல்லாருமே உட்கார்ந்துருக்கோம். அப்ப நடிக்க தெரியாதவன் யாருமே இந்த உலகத்துல கடவுள் படைக்காது. அது ஊமையா இருந்தாலுமே அவருக்கு ஊமை பாஜை மூலமாக கோபத்தின் மூலமாக 3ஆம் பாவத்துல புதன் கெட்டு போச்சுன்னா கோபம் அதிகமாக வரும். அதன் ரீதியாக அவர் வந்து நடிக்க வந்திருக்காரு. பாவத்தின் ரீதியாக நடிக்க வந்திருக்காரு. அவருக்கும் அழுகை உண்டு, அவருக்கும் கோபம் உண்டு, அவருக்கும் சந்தோஷம் உண்டு, அவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல மரணம் உண்டு. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கும் பொருளாதார கஷ்டம் உண்டு, அவருக்கும் வேலையில பிரச்சனை உண்டு. எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களும் நடிக்கத்தான் இங்க வந்திருக்கும். அப்ப நடிக்க வந்திருக்கோம் அப்படின்னா 12 பாவங்களை மட்டும் நீங்க தெரிஞ்சா போதும். ரொம்ப எல்லாம் போய் பெருசு சார், கட்டுக்கட்டா புத்தகம் படிக்கிற சார், அங்கே சொன்னாரு சார், இங்க சொன்னாங்க சார், நான் பெரிய ஆள் சார், நான் வந்து நினைச்சேன்னா அப்படியே சபிச்சிருவேன், நான் தான் இதையே கண்டுபிடிச்சேன், யார் வேணாலும் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டு சார். உங்களை பொறுத்தளவுல இங்க வந்து நீங்க பிரபஞ்சத்தை தான் படிக்க போறீங்க. ஏன் பிரபஞ்சத்தை படிக்க போறீங்க? காலச்சக்கரத்துல முதல்ல என்ன? நெருப்பு. ஒரு பாவம் செயல்படும் பொழுது அது முந்தைய பாவத்தால் தடுக்கப்படும். இதுதான் ஆக்சுவலா என்ன சொல்றோம், இல்லாம பண்றதுங்கிறோம். நெருப்பை இல்லாம பண்றது யாரு? நீர். நீருங்கிறது எந்த ராசியில வருது? மீன ராசியில வருது. அப்ப நெருப்புங்கிறத இல்லாம பண்றது என்ன சொல்றோம்? அதனுடைய முந்தைய பாவம். ஒரு பாவம் அதனுடைய முந்தைய பாவத்தால் தடுக்கப்படுது. நீங்க பாரம்பரியத்துல என்ன படிச்சிருப்பீங்க? ஒரு பாவத்திற்கு 12ஆம் பாவம் என்பது விரய பாவம் படிச்சிருப்பீங்க. விரய பாவம்னு படிச்சிருப்பீங்க. காரணம் என்னன்னா, அங்க புத்தகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இருக்கும். கௌரி பஞ்சாங்கம் எப்படி பார்க்கறது, அஷ்டவகிச்சர்க்கம் எப்படி பார்க்கறது. காரணம் என்னன்னா, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா சார் அப்படின்னு கேட்டா, நான் 3 கல்லூரி படிச்சு 3 கல்லூரிலையுமே பார்த்தீங்கன்னா டிகிரி வாங்காம அதுக்கடுத்து